குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட அகஸ்டின். நீ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மோசேயோட ஆசாரிப்பு கூடாரம். நம்மளோட பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் வெளிப்படுத்தின மாதிரியே மோசே ஆசாரிப்பு கூடாரத்தை டிசைன் பண்ணியிருப்பார். அது எல்லாமே ஏசப்பா சொன்ன மாதிரி அவர் துல்லியமாக செஞ்சு முடிச்சிருவார். ஆனால் அப்படியே அந்த ஆசாரிப்பு கூடாரம் ஒரு ஃபுல்ஃபில் ஆகாது, ஒரு குறையோடு இருக்கும். என்னென்னா, ஆண்டவரோட பிரசன்னம் மகிமே அது மேலே இறங்கும். அவர் கெட்டி முடிச்சதுக்கப்புறம் அது மேலே இறங்கி அப்போ தான் அது ஃபுல்ஃபில் ஆகும். அந்த ஆசாரிப்பு கூடாரமே ஒரு ஃபுல்ஃபில், ஒரு முழுமையடையும். நம்மளோட வாழ்க்கையிலேயும் அப்படி தான். நம்ம ஒரு விஷயம் செய்யும் போது ஆண்டவரோட பிரசன்ன மகிமை அந்த விஷயம் மேலே இருக்குதான்னு பாருங்கள். அவரோட பிரசன்ன மகிமை இல்லைன்னா நம்ம செய்கிறது எல்லாமே ஃபெயிலியர் தான் ஆகும். ஆமாம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செய்யக்கூடிய சின்ன விஷயத்தை கூட அவர்கிட்ட ப்ரே பண்ணி அவரோட சித்தத்தின்படி செஞ்சுன்னா அவரோட பிரசன்ன மகிமை இறங்கும். அப்படி இறங்குச்சுன்னா அது ஃபுல்ஃபில் ஆகும். எந்த ஒரு விஷயமும் அது மல்டிபிள் ஆகும். மல்டிபிள் ஆகி அது பூரணமடைஞ்சு முடிவில் ரிசல்ட் நீங்கள் பார்க்கும்போது அது என்ன சொல்கிறது, ஒரு நித்தியத்துக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் அதில் நமக்கு கிடைக்கும். இந்த உலக பிரகமும் கிடைக்கும், நித்தியத்துக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். அவரோட பிரசன்ன மகிமையில் எல்லா விஷயமும் செய்வோம். காட் பிளஸ் யூ.